எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவனுடைய விருப்பத்தை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். ஆகவே அவர் சொல்லுகிறார், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். தேவன் வாசம் பண்ண விரும்பின ஒரு இடம் என்று சொன்னால் அது மனிதருக்குள் தான். ஆகவே தான் சங்கீதக்காரன் சங்கீதங்களிலே நம்ம எழுதுகிறார். சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே இவனுமாய் சொல்லப்பட்டிருக்கும், அவர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்கான வரங்களையும் பெற்றுக் கொள்வீர் என்று சொல்லி, மனுஷருக்குள் தேவன் வாசம் பண்ணுவது என்பது அவ்வளவு பிரியமானது. ஆகவேதான் எப்படியாவது இந்த மனிதர்களுக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார். அவர் தேவ ஆவியாக நமக்குள் வாசம் பண்ண விரும்பினார். ஆகவேதான் அவர் வரங்களை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். அவர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு அவர் வரங்களை பெற்றுக் கொண்டார். எப்படிப்பட்ட வரம்? ஆவியோடு நமக்குள் வாசம் பண்ணுகிற வரம், நமக்குள் வாசம் பண்ணுகிற. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் பொழுது எழுதுகிறார், நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானத்தை அப்பொழுது பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் வாசம் நாம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்றால் தேவனுடைய விருப்பம் மனிதனுக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று. ஆகவேதான் இயேசு சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாகும்படி உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னார். நான் உங்களை திக்கற்றவங்களை விடுறது கிடையாது, நான் உங்ககிட்ட வருவேன். ஏன்னா உங்களுக்குள் வாசம் பண்ணவே நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். இயேசு சொல்லி போனார். 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி போனார். நம்மோடு கூட இருக்க விரும்புகிறது. ஆகவேதான் இயேசு பிரசங்கிக்கும் பொழுது மேலும் சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள், எவ்வளவு ஆழமான வசனங்கள் பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? யோவான் 14:20 மிக அற்புதமாக சொல்லுகிறார், நான் என் பிதாவிலும், இயேசு அவருடைய பிதாவிலும், நீங்கள் என்னிலும் நாம் அவரிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அப்படி என்னால் தேவன் இயேசு பிதாவிலும் நீங்கள் என்னிலும் என்றால் நாம் அவரிலும் அவர் நம்மிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னாலில்லை, அவர் பிழைத்திருக்கிறபடினால் நாம் பிழைத்திருக்கும்படியாக அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்கு ஜீவன் பலனானவராய் மாறிவிடுகிறார். ஆகவேதான் இங்கே இஸ்காரியாத்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்,
22ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஸ்காரியாத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்குமே வெளிப்படுத்தாம எங்களுக்குமே வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வார்த்தைகளை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பான், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். நாங்கள் என்று சொல்லும்போது பன்மையிலே சொல்லுகிறார், தேவன் ஆவியாய் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆகவேதான் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே இயேசு நம்மை சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கும், இதாலே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பாருங்க, எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் இயேசு சொல்லி போனார். என்ன சொல்லுகிறார்? அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். யாரெல்லாம்? தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக. அவர்கள் எல்லாரும் யாரோடு ஒன்றாய் இருப்பதற்கு? நம்மோடு கூட, தேவனோடு கூட என்று சொல்லி அவர் சொல்லுகிற விஷயம் தான். அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக. மனிதன் தேவனோடு கூட இசைந்திருக்கும்படி, மனிதனோடு கூட தேவன் மனிதனோடு கூட கலந்திருக்கும்படி அவர் இங்கே அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காகவும் நீர் என்னிலேயும், இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிப்போமானால், நீர் என்னிலேயும் அப்படின்னா பிதாவாகிய தேவன் இயேசுவிலேயும் நான் உம்மிலேயும் இயேசு பிதாவிலேயும் இருக்கிறது போல அவர்கள் ஒருவில் ஒருவராக இருக்கிறார்கள். ஆகவே தான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இங்கேயும் அதைத்தான் சொல்கிறார், நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்மில் ஒன்றாய் இருத்தல் என்றால் என்ன? இங்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசு என்ன சொல்லுகிறார்? நாம் ஒன்றாய் இருக்கிறோம் பிதாவே, நீர் என்னில் இருக்கிறேன், நான் உம்மில் இருக்கிறேன், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும். அங்க 21ஆம் வசனத்தை திரும்ப கொஞ்சம் நிறுத்தி வாசித்தீங்கன்னா இது புரியும். அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அப்படியானால் அவர்களோடு கூட கலந்து விடுவதற்கு. ஆகவேதான் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம் இவனமாக, நாங்கள் அவர்களுக்குள் வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி, நாங்கள் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும் பரிசுத்த தேவனும் நமக்குள் வந்து வாசம் பண்ண விரும்புகிறவர்கள். ஆகவேதான் ஆண்டுடைய வசனம் சொல்வது, மனுஷர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்லி. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இப்ப நம்ம எழுதுகிறார், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறதே, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆவி வாசம் பண்ணக்கூடிய ஆலயமா இருக்கிறீர்களே என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோமே. கண்டதுமே உண்டான். இன்றைக்கும் கூட ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் நமக்குள் வாசம் பண்ண விரும்பின தெய்வம். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்பினார். ஆகவேதான் சொல்லுகிறார், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உலகமும் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். இன்றைக்கும் கூட நம்மை நாம் பூர்ணமாய் ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும்.
ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிற ஒரு ஆண்டவர், நம்மோடு கூட கலந்திருக்க விரும்புகிற ஆண்டவர், நமக்கு மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிற ஆண்டவர். ஆகவே இப்போ